ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நம்ம வந்திருக்கிறது கடல் கன்னி கண்காட்சி. கரெக்ட். ஸோ வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் கடல் கன்னியை பார்க்கலாம். டிக்கெட்லாம் எடுத்தாச்சு, வாங்க நம்ம போகலாம். இங்கே பாருங்களேன், இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அக்காவுக்கு ஃபிஷ்ஷஸ் பற்றி நிறையா தெரியும்னால வாங்க நம்ம அவள்கிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிளட் பேரட் ஃபிஷ் வந்து ஒரு ஹைப்ரிட் பண்ண ஃபிஷ்ஷு. இது ஃபர்ஸ்ட் தைவானில் அரவுண்ட் 1986 ப்ரீட் ஆச்சு. இதோட நேச்சுரல் கலர்ஸ் வந்து ரெட், எல்லோ அண்ட் கிரே. அப்போ இந்த ஃபிஷ் பேர் என்னதுக்கா? ஆஸ்கர் ஃபிஷ். இது வந்து கிக்லிட் ஃபேமிலியை சேர்ந்தது. டைகர் ஆஸ்கர், வெல்வெட் கிக்லிட் அண்ட் மார்பிள் கிக்லிட்டை வந்து இது காமனாக கூப்பிடுவாங்க. ட்ராபிக்கல் சவுத் அமெரிக்காவில் தான் இது நேச்சுரலாக வாழுது. சைனா, இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் யூஎஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யூரோப் அண்ட் யூஎஸில் அக்வாரியம் ஃபிஷ்க்கு இது ரொம்ப பாப்புலரான ஃபிஷ். அப்போ இது பேர் என்னதுக்கா? சில்வர் டாலர் ஃபிஷ் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்பீஷியஸ். இதோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து லெஸ் தென் 10 years. இந்த அடல்ட் ஃபிஷ் வந்து அரவுண்ட் 2000 eggs லே பண்ணும். இது பேர் என்னதுக்கா? கிக்லிட் ஃபிஷ் வந்து ஒரு டிசர்வான ஃபிஷ். இது வந்து இந்தியா, ஆஃப்ரிக்கா, சவுத் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்காவில் தான் அதிகமாக இன்ஹாபிட்டட் ஆகுது. இது வந்து அபவுட் 30 centimeter வரைக்கும் வளரும். இங்க பாரு பாரு, ஷார்க் இருக்கு. இது பேர் ஷார்க் கிடையாது, இது பேர் வந்து பான்கசஸ் கேட்ஃபிஷ். இது பார்க்க ஷார்க் மாதிரி இருக்கிறதுக்காண்டி எல்லாரும் ஷார்க்குன்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? அப்படித்தான். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? பேர் என்னதுக்கா? இது பேரு ஜெயின் கௌரமி. இங்கே வெறும் கடல் கன்னி மட்டும்தான் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் பெரிய ஃபிஷ்ஷான அலிகேட்டர் கார்ல இருந்து சின்ன சின்ன கலர் ஃபிஷ்ஷஸ் வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பிரிட்ஜ் டேங்க் மாதிரி இருக்கிற இந்த டனல்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பார்க்க செமையாக இருக்குல்ல? இது பார்க்க அண்டர் கிரவுண்ட் ஓஷனுக்கு வந்த மாதிரியே இருக்கு. மேலே பெரிய பெரிய ஃபிஷஸ்லாம் போகுது பாருங்களேன். அக்கா, இந்த மீன் பாரு முதல்ல மாதிரி இருக்கு. குள்ளச்சி, இது முதல்ல கிடையாது, இது பேர் அலிகேட்டர் கார். அலிகேட்டர் கார் ஃபேமிலியே ஒரு லார்ஜஸ்டான ஸ்பீஷஸ். இது வந்து நார்த் அமெரிக்காவில் தான் அதிகமாக இருக்கும். அதுவும் ஸ்லோவாக ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸில் தான் இருக்கும். இது வந்து 10 feet வரைக்கும் வளரும். அப்போ இது பேர் என்னதுக்கா? இது பேர் வாக்கிங் கேட்ஃபிஷ். அப்போ அந்த டனலில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்கு? இதுக்குள்ள ஜெயின்ட் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அதாவது ஜெயின் கௌரமி, பான்கசஸ் கேட்ஃபிஷ், ஆஸ்கர் ஃபிஷ், அலிகேட்டர் கார், பீகாக் பிராஸ், அரப்பைமா ஃபிஷ். ஓ அப்படியே அந்த டனலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கே, எல்லாம் செமையாக இருக்கு. பாரு, ஜீப்ரா மாதிரி ஒரு ஃபிஷ் இருக்கு. ஆமாம், அது பேர் வந்து கன்விட் சிக்லிட். இது மோஸ்ட்டாக சென்ட்ரல் அமெரிக்காவில் தான் இருக்கும். நீ சொன்ன மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஜீப்ரா சிக்லிட். அக்கா அங்கே பாரு, அதே மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஃபிஷ் இருக்கு. ஆமாம், இது பேர் வந்து 3 spot கௌரமி. இதை வந்து ப்ளூ கௌரமி இல்லை கோல்டு கௌரமின்னு சொல்லுவாங்க. இதோட நேட்டிவ் பிளேஸ் வந்து சவுத் ஈஸ்டர்ன் ஏஷியா.
இது பேர் தான் அரப்பைமா ஃபிஷ். இது எங்கேயும் அவ்வளோ ஈஸியாக பற்ற முடியாது, ஏன்னா இது அமேசான் அண்ட் பேசின் ஆஃப் சவுத் அமெரிக்காவில் தான் அதிகமாக இருக்கும். இது வந்து போனிடங் ஃபேமிலியோட ஒரு லார்ஜான ஸ்பீஷிஸ். என்னக்கா இது இவ்வளோ லேட்டாக இன்னும் கடல் கண்ணி காமிக்க மாட்டேங்காங்களே, வெறும் தொட்டியை தான் காமிக்காங்க. அப்புறம் இவ்வளோ கூட்டமாக இருந்தால் எப்படி காமிப்பாங்க, கொஞ்சம் லேட்டாகும், வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. என்னமாமா இது? கடல் கண்ணி வந்துருச்சு. ஆமா கத்தாத. பாருக்கா இவ்வளோ நேரம் மூச்சடக்கி எவ்வளோ அழகா ஸ்விம் பண்றாங்கன்னு பாரு. எல்லாமே பிராக்டிஸ் தானே மதே. எவ்வளோ அழகா ரோல் பண்றாங்கன்னு பாரு. நானும் ஒரு நாள் ட்ரை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நீச்சலை கற்றுக்கோ, அப்புறம் ட்ரை பண்ணுறதை பற்றி பேசு. ஸோ நம்ம கடல் கண்ணியை பார்த்தாச்சு, வாங்க நம்ம ஃபேன் ஸ்டோருக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நிறைய கேம் அண்ட் ஃபேன்சி ஸ்டோர்லாம் இருக்குது. இங்கே விஆரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி மதுவுக்கு போட்டாச்சு, இப்போ நான் போட போகிறேன். மது பண்ணுறதை பார்த்தா கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும் போல். வாங்க பார்க்கலாம். பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்து. நம்ம இப்போ விளையாண்டுலாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்ததுக்கு போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நாங்கள் அதுக்கு போகலான்னு இருக்கோம். ஜெயிண்ட் வீல். அதுக்கு தான். அதுக்குள்ள அவங்க சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அக்கா அங்க பாரு, எல்லாரையும் தெரியுது. பார்க்குறவங்க பேரை கீழே விழுந்துடாத. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த vlogல பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.